அட்டகாசமான சுவையில் இறால் தொக்கு ரொம்பவே சுலபமாக செம்ம டேஸ்டியாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துருங்க. எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு முதல்ல மிக்ஸி ஜாரில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துட்டு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது கூட ஒரு 30 பல் பூண்டு சேர்த்துட்டு இதையும் நல்லா கொரகொரப்பாக அரைச்சி இது போல் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கடாயில் 50 ml அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நீளமாக நறுக்கிட்டு இது போல் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து 1/4 கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயத்தை பொடியை நறுக்கி சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நல்லா வதக்கிட்டு பறித்து வச்சுருக்க மசாலாவை சேர்த்துட்டு மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா மிதமான தீயில் வதக்கி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்த பிறகு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். அடுத்து 2 நல்லா பழுத்த தக்காளியை பொடியை நறுக்கிட்டு சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. தக்காளி நல்லா குழஞ்சி வரதுக்காக உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தக்காளி வெங்காயம் நல்லா குழஞ்சி வந்த பிறகு 1 கிலோ அளவுக்கு இறாலை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ மிதமான தீயில் ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விடுங்க. இறால் நல்லா சுருண்டு வரும். இப்போ அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்ட பிறகு இப்போ 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அதிகமாக சேர்த்துட வேண்டாம். சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விட்டு மூடி வச்சுருங்க. மிதமான தீயில் ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதி வந்ததும் பாருங்கள், சூப்பராக நல்லா சரியான பதத்துக்கு செம்ம டேஸ்டியாக இறால் தொக்கு தயார். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். கடைசியாக கொத்தமல்லி தூவி விட்டே இருக்குங்க. அட்டகாசமான சுவையில் இறால் தொக்கு ரெடி. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.